Hello viewers, I'm Meenal here. இன்னைக்கு நாம 10th standard Samacheer mathematics reader chapter 1 relations and functionsல exercise 1.4 second sum பார்க்கலாம். Let f எப்படி denote பண்ணிருக்காங்கன்னா a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9. Represent f by fன்ற ஃபங்க்ஷனை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சுன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், செகண்ட் டேபிள், தேர்ட் வந்து ஆரோ டயக்ராம், ஃபோர்த் வந்து கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிடலாம். given f of x is equal to x by 2 minus 1. ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ when x is equal to a செட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு 2. when x is equal to 2 இங்கே எங்கெல்லாம் x வருதோ அந்த இடத்துலலாம் 2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 2 is equal to 2 by 2 minus 1. 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வரும். ஸோ 1 minus 1 is equal to 0. Next, when x is equal to 4, f of 4 is equal to 4 by 2 minus 1. 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 minus 1 equal to 1. Next, x is equal to 6. f of 6 is equal to 6 by 2 minus 1. 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 minus 1. 3 minus 1 என்ன வரும் 2. Next, when x is equal to 10, f of 10 is equal to 10 by 2 minus 1. 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 5 minus 1 equal to 4. லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு 12. when x is equal to 12, f of 12 is equal to 12 by 2 minus 1. 2 டேபிளில் 12 வந்து 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 minus 1 is equal to 5. இப்போ இதை எப்படிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டர்ட் பேரில் ஃபர்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண டேட்டாஸ் தான் இங்கே இருக்கு. x2 போடும் போது நமக்கு என்ன வந்திருக்கு 0. அப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல்பபெட் fன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f is equal to செட்டுக்கான ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் 2, 0. நெக்ஸ்ட் 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேரில் எழுதியாச்சு. செகண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றதை எழுதுவோம், செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை எழுதுவோம். அப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. எக்ஸ் 2 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 0. அப்போ 2, 0. நெக்ஸ்ட் 4 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. எக்ஸ் 6 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ 2. 10 இருக்கும் போது 4. 12 இருக்கும் போது 5ன்றது வந்திருக்கு. ஸோ டேபிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம். தேர்டு வந்து ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஏ செட்டை எழுதணும். ஏ செட்டில் எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பி செட்டில் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஸோ 0, 1, 2, 4, 5, 9 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் என்ன வந்திருக்கு 2, 0. அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் 2 இருக்கு, பி செட்டில் 0 இருக்கு, ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4, 1 ரிலேட் பண்ணிக்கலாம். 6, 2, 6 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் 10, 4 10க்கும் 4க்கும் ரிலேட் பண்ணிக்கலாம். 12, 5 12க்கும் 5க்கும் நம்ம இங்கே ரிலேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஆரோ டயக்ராம் ஓவர். ஃபோர்த் வந்து கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபங்க்ஷனை. ஸோ கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் அப்படின்றது என்னது ஹாரிசாண்டல் லைன், ஒய் அப்படின்றது என்னது வெர்டிக்கல் லைன். இங்கே எக்ஸை நம்ம நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே 2, 4, 6, 10, 12 வருது. அப்போ 2 டேபிள் வரதால நம்ம எக்ஸை 1 சென்டிமீட்டரை நம்ம எவ்வளோ யூனிட்டாக எடுத்துக்கலாம்னா 2 யூனிட்ஸ். ஸோ அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒய்யை நீங்கள் செக் பண்ணலாம். செகண்ட் வேல்யூ
0 1 2 3 4 5 தான் வருது. அப்போ 1 யூனிட்டா எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6ன்னு எழுதியாச்சு. இது எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் x axis 1 cm equal to 2 units, y axis 1 cm equal to 1 unit. இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஆர்டர்ட் பேரை இங்க கிராஃப்ல பிளாட் பண்ணணும். x 2வா இருக்கும் போது y ஓட வேல்யூ 0, x 2னா இங்க, y 0னா அப்ப இதே சேம் பாயிண்ட்ல தான் இங்க ஒரு டாட் பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல 2,0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 4,1, x வந்து இங்க இருக்கு 4, 1ன்றது இந்த y லைன்ல பார்க்கணும். ஸோ அப்ப இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 4,1. நெக்ஸ்ட் 6,2, 6 இங்க இருக்கு, 2 இங்க வருது. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 6,2. நெக்ஸ்ட் 10,4, 10xன்ற லைன்ல இங்க இருக்கு, 4 இப்படியே வெர்டிக்கலா மூவ் பண்ணணும் yக்கு, 4 இங்க வருது. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 10,4. நெக்ஸ்ட் 12,5, xல 12 இங்க இருக்கு, வெர்டிக்கலா மூவ் பண்ணலாம், 5 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு 12,5. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ செகண்ட் சம் ஓவர்.